வணக்கம். அதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று நான் கருதுகிறேன். இன்றைய தலைப்புச் செய்தி என்னவென்றால், நம் உடம்பில் கட்டிகள் எவ்வாறு உருவாகின்றது அதை நாம் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னால் எங்களுடைய விலாசம் பிரபுஸ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் எஸ் கார்த்திக், 9600167561, மாங்காடு ரோடு, சென்னை 122. மண்டே அண்ட் டியூஸ்டே இரண்டு நாளில் நாங்கள் அங்கு பார்ப்போம். மற்றும் டிஎஸ் ரவீந்திரநாத், 5th ஸ்கொயர், ஆஸ்டின் டவுன், பெங்களூர் 47. ஃபோன் நம்பர் 9243457888. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் செய்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வரலாம். ஃபோனில் எல்லாம் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் அதை அதுக்கு என்டர்டெயின் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா பிரச்சனைன்னு இருந்தாக்கா நீங்கள் நேராக எங்களை அணுகி வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம கிளியர் பண்ணலாம். ஃபோன்லலாம் நம்ம ஃபுல் மெசேஜ் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். மொத்தம் இந்த நம்ம உடம்பில் எவ்வாறு கட்டிகள் உருவாகின்றது அதே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கோம். அதை அடுத்து வந்து அது எத்தனை வகையான கட்டிகள் இருக்குது, எப்படி அது நம்ம சரி பண்ண முடியும், எப்படி சரி பண்ணியிருக்கணும்னு உங்களுக்கு டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம். இப்போது நம்ம உடம்புல வந்து ஒரு இடத்துல கட்டி உருவாகுதுன்னு சொன்னால் அந்த கட்டி வந்து மூல காரணமே வந்து லிவர் தான். இந்த லிவர்ன்றது வந்து ஈரல். இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுது. மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா அதில் வந்து அமினோ ஆசிட் உற்பத்தி ஆகுது. அமினோ ஆசிட் உற்பத்தி பண்ணும்போது அது அது கன்வெர்ட் ஆகிடுது, வாயுவாக இதாகிடுது. அந்த வாயு என்ன பண்ணுதுன்னா உடம்புல எந்த பாகத்தை இருந்தாலும் போய் தாக்கும். அது கண்ணை தாக்கும், பிரெயினை தாக்கும், எந்த உடம்புல எந்த பாகத்தை இருந்தாலும் அது போய் தாக்கும்போது அந்த இடத்துல செல்ஸுங்களுடைய மாறுபாடு அது ஆகும்போது அந்த இடத்துல கட்டியாக உருவாகிடும். ஸோ இதுதான் கட்டிங்க உருவாகிறதுக்கு சான்ஸு. இந்த கட்டிங்க வந்து உருவாயிடுச்சுன்னு சொன்னால் அது சின்ன சின்ன கட்டியாக இருக்கும், அது வந்து அப்படியே போயிடும். சில கட்டிங்க அது பெருசாக ஆரம்பிக்கும், அந்த கட்டியில் வந்து கொழுப்பு கட்டியாக மாறும். சில கட்டிங்க வந்து பஸ்ஸு கட்டியாக மாறுது, பஸ்ஸு வந்து இதாகிடும். அந்த சில கட்டிங்க வந்து ஃபைபர் யார்டுன்னு சொல்லுவாங்க. சில கட்டிங்க வந்து பிரெயினில் வந்து மூளை மேலே ஒரு சின்ன கட்டியை வந்துச்சுன்னா கூட அது பிரெயின் டியூமர்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டிங்க தான் உருவாகுது நம்ம உடம்புல. இதுக்கு நம்மளுக்கு மெயின் இதுன்னு சொன்னாக்கா அந்த மெட்டபாலிசமை சேஞ்ச் பண்ணணும். நம்ம அந்த மெட்டபாலிசமை சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம உடம்புல வந்து கட்டிங்க உருவாகி பெருசாகிறத வந்து தடுக்க முடியும். இல்லைன்னா தடுக்க முடியாது. அதுக்காக ஸ்ட்ரைட்டாகவே ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனு. ஸோ எங்கக்கிட்ட வந்து எப்படின்னு சொன்னால் நாங்கள் கட்டிங்க வந்து எந்த கட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த கட்டியை பார்த்துட்டு அது வந்து சில கட்டிங்க மெல்ட் ஆகும், சில கட்டிங்க மெல்ட் ஆகாது. சில கட்டிங்க இந்த ஃபைபர் யார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபைபர் யார்டு வந்து அது சில நேரத்தில் அது கெட்டி இருக்கும். அந்த கெட்டி இருக்கிற கட்டிங்க என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா மசிலு டிஷ்யூலாம் ஒன்றா சேர்ந்துட்டுருக்கோம். அது சில கட்டிங்க மெல்ட் ஆகும், கருகும். சில கட்டிங்க மெல்ட் ஆகாது. ஸோ அந்த மெல்ட் ஆகாத கட்டிங்களை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். மெல்ட் ஆகிற கட்டிங்களை வந்து நம்ம மருந்து கொடுத்து மெல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஸோ இந்த கட்டிங்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கொழுப்பு கட்டிங்கன்னு சொல்கிறோம். கொழுப்பு கட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு மேலேயும் வருது, உள்ளவும் வருது. உள்ளே வந்து தொடி பார்த்தா அப்படி கட்டியாக இருக்கும் உள்ளே. அது வந்து என்ன கட்டின்னு சொன்னால் அது லிவரில் வந்து
லிவர் வந்து அது எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு இப்போ வந்துருக்குதுன்னு சொன்னாக்கா, முதல்ல வந்துன்னு இருந்துச்சு, பட் இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வேக்சின் போட்ட பிறகு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அது எப்படின்னா, தொட்டு பார்த்தாக்கா அங்கங்கே ஒரு கட்டி 2 கட்டி உடம்புல, எல்லா கையிலையோ உடம்புல காலில் கழுத்தில் இங்கெல்லாம் இருக்கும். அது அந்த கட்டியை வந்து மெடிக்கல் டர்ம்ஸில் வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அது கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அது லிவரில் அந்த செப்பரேஷன் ஆகி அது அங்கேயே வந்து அங்கங்கே கட்டியா அந்த ஒரு கட்டியை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுத்தால் அது பக்கத்துலேயே ஒரு பக்கம் திருப்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் அந்த கட்டிங்களை எடுக்கக்கூடாது, வாழான்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அந்த கட்டிங்க வந்து என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த கட்டியை நிற்க வைக்கணும், நிற்க வச்சு அப்புறமா அது மெல்ட் பண்ணணும். அது ஒரு சிஸ்டம். இது ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்த பஸ்ஸு மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். இப்போ ஹரினியா கட்டின்னு சொல்லுவோம், யூட்ரஸில் கட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இடத்துங்களில் கட்டிங் உருவாகுது. அந்த கட்டிங் எப்படின்னா, இட்ஸ் ஃபேட்டு ப்ளஸ்ஸு பஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும். அது அந்த கட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ண பிறகு அதனுடைய பாடியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஸ்டாப் ஆகணும். அந்த கட்டிங்க உருவாகி போகும்போது இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த கட்டி இன்ஃபெக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு அப்புறமா அந்த கட்டியை மெல்ட் பண்ணணும். சப்போஸ் சில கட்டிங்க மெல்ட் ஆகும், இல்லைன்னா உடஞ்சிட்டா கூட கவலை இல்லை. அது என்னன்னா, இன்ஃபெக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு அந்த கட்டி வந்து என்ன ஆகுதுன்னா, அது உடஞ்சிச்சுன்னா கூட அதை க்ளீன் பண்ணி எடுத்து, அதே கட்டியில் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அந்த கட்டிங்க வந்து பெருசாகிட்டு அதில் பஸ்ஸு நிறைய ஃபார்ம் ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கிறத வந்து டைரெக்டாக உடச்சிட்டா இட் வில் அஃபெக்ட் த பிரெயின். அது இன்ஃபெக்ஷன் பிரெயினுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி கட்டிங்களும் இருக்குது. அது இந்த ஃபைபரி ஆர்ட்ன்றது அது ஒரு விதமான கட்டி. அது வந்து இதில் வர்றது பிரெயினில் வர கட்டிங்க இருக்குது. இந்த பிரெயின் மேலே வந்துச்சுன்னா அதுக்கு பிரெயின் டியூமர்னு சொல்கிறோம். அந்த கட்டி எப்படி கரிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கட்டிங்களை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து கொழுப்பு கட்டியை பற்றி நம்ம சொல்லலாம். கொழுப்பு கட்டி எப்படி உருவாகுது, அது உடம்புல வந்து செப்பரேஷன் ஆகிட்ட பிறகு அந்த கட்டி என்ன ஆகுதுன்னு சொன்னால், அங்கங்கே உள்ளத்துக்கும் கட்டி மாதிரி இருக்கும், மேலத்துக்கும் அது கட்டி மாதிரி உடம்புல பூரா இதாகும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணுறோம், மூலிகை கொடுக்குறோம். மூலிகை கொடுத்த பிறகு அது மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ண பிறகு அந்த பாடியில் ஃபங்க்ஷனிங் வந்து ஒரு ஆர்டருக்கு வருது. அந்த ஆர்டருக்கு வந்து நம்ம சிஸ்டம் ஒரு ஆர்டருக்கு எடுத்துன்னு வரும்போது அப்போ அந்த கட்டி கொழுப்பு செப்பரேஷன் ஆகுது, ஸ்டாப் ஆகுது லிவர். அது ஸ்டாப் ஆன பிறகு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆயுர்வேதா, சித்தா, ஸோ இந்த மெடிசன்ஸுங்கெல்லாம் இருக்குது மெல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இது போட்டாக்கா அது என்னாவது மெல்ட்டு பண்ணிடுது. சப்போஸ் சில பேர் மெல்ட் பண்ணலன்னா அது கட்டிங் அப்படியே தான் இருக்கும், அது போகாது. முழுசாக மெல்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும்னா மெல்ட் பண்ணிக்கணும் தான், இல்லைன்னாக்கா அது உடம்புல அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த கொழுப்பு கட்டிங்க வந்து நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்குறோம். சில பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அது அடை விடு, நான் 5 கட்டி தரக்குது உடம்புல, பரவாயில்ல விடுன்னு விட்டுறாங்க, அது மெல்ட் பண்ணுறதில்ல. சில பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிற போது அவங்க மெல்ட்டிங்க்கு சாப்பிட்றாங்க. அந்த மெல்ட்டிங் ஆயுர்வேதா, சித்தாவில் மருந்து கொடுக்கும்போது அந்த கட்டி கரையுது, லெவலுக்கு வருது. அது வந்து டைம் லிமிட்டெல்லாம் சொல்ல முடியாது, இவ்வளோ நாள் தான் ஆகும், இவ்வளோ நாள் தான் ஆகும்னு. பட் அவன் கண்டினியூவாக எடுத்து அதனால எந்த விதமான பக்க விளைவுகள் இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கட்டிங்களை கரைச்சினே வந்துச்சுனாக்கா, சில பேருக்கு முழுமையாக கரைக்கணுன்னாக்கா அது கண்டினியூவாக எடுக்கணும் மருந்து, அது டைம் லிமிட் கிடையாது. சில பேர் விட்டுட்டாக்கா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, திருப்பி வர்றதில்லை. ஒன்ஸ் லிவர் அந்த நம்ம மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னாக்கா திருப்பி உடம்புல கட்டிங்க வர்றதில்லை. அது அந்த அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ யாருக்குன்னா இந்த மாதிரி எதனா தொந்தரவு இருந்தால் எங்களை அணுகுனாங்க, நாங்கள் அதுக்கு தேவையான இது உங்களுக்கு இது பண்ணுறோம். மற்றும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபைபரியாடு, பிரெயின் டியூமர் கட்டி, இந்த கட்டிங்களை பற்றி உங்களுக்கு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதில் முடிச்சுக்கணும்.